சாயிராம். கண்மணியே, உன் மனதைப் போட்டு ஏன் இப்படி குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். நீ விரும்பியதை தரவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும், நிச்சயமாக வரும். கண்மணியே, ஏன் உன் மனதில் எப்பொழுதும் கவலைகளை சுமந்து கொண்டே அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மனதை முதலில் வெறுமையாக்கு. மனதை வெறுமையாக்கிவிட்டு அமைதியாக உட்கார்ந்து உன் சாயியை நன்றாக உற்றுப்பார். அல்லது ஏதாவது உனக்கு பிடித்தமான இடத்தில் உட்கார்ந்து மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். அல்லது உன் தாயின், உன் தகப்பனின் ஆலயத்திற்கு வா. உன் தாயாக தகப்பனாக இருக்கும் நான் உன் மனதை நான் சரி செய்வேன். வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழாமலா போய்விடும்? உன்னுடைய மனதில் நிம்மதி இல்லை என்றால், பலம் இல்லை என்றால், உன் வாழ்விலும் உன் உடம்பிலும் எப்படி அந்த பலமும் நிம்மதியும் வரும்? உன் மனதை நீ நிம்மதியாகவும் பலமாகவும் வைத்து கொண்டால்தான் உன் வாழ்வும், அதற்கேற்றால் போல் உன் மனமும் தானாக வேலை செய்யும். என் பாதத்தில் உன் கைகளை வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உன் கைகள் பலமில்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன். வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடன் தான் உன் தந்தை நான் இருக்கிறேனே, பின் எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? பயப்படாதே என் குழந்தையே. நீ நம்பிக்கையும் பொறுமையையும் தன்னம்பிக்கையும் இழக்கும் பொழுது உன் சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருப்பேன். உன் நம்பிக்கையை வளர செய்வேன். உன் பொறுமையை அதிகரிக்க செய்வேன். உன்னுடைய தன்னம்பிக்கையை எழுச்சி பெற செய்வேன். என்னுடைய கருவறையில் நான் சுமக்கும் என் உயிருக்கு உயிரான குழந்தை நீ. என் குழந்தை மனம் நோகும்படி நான் விட்டு விடுவேனா? அல்லது வாழ்க்கை வீணாகும்படி நான் அப்படியே விட்டு விடுவேனா? நிச்சயமாக என்னுடைய பிரியமான கண்மணிக்கு செய்ய வேண்டியதை, கொடுக்க வேண்டியதை, அனுப்ப வேண்டியதை செய்தே தீருவேன். உன் மனமகிழும் நல்ல செய்தி, மங்கள செய்தி, இனிப்பான செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. மாற்றங்கள் நிகழும் நேரம் இது. உன் வாழ்வில் சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்ளும் பொழுது வீணாக உன் மனதை அலட்டிக் கொள்ளாதே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. எனவே தைரியமாக இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். என் அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை பார்த்து கொள்வார், என்னை மீட்டெடுத்து விடுவார், என்னை வெற்றியடைய செய்வார் என்ற நம்பிக்கையோடு, நல்ல எண்ணங்களோடு வெற்றியாகுவேன், ஜெயமாகும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே இரு. நீ எண்ணம் போல், நீ எண்ணியது போல் உன் வாழ்வு ஜெயமாகவே மாறும். குழந்தையே, விதியால் நிர்ணயிக்கப்பட்ட நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதித்தே விடலாம். உன் சாயப்பாவை நீ நினைக்கும் பொழுதே உன்னுடைய மனம் கோவிலாக மாறிவிடுகிறது. என் பிரிய குழந்தையே, அழகாய் இருக்கும் இந்த நாளில் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், உனக்கு நிகழ்த்தியே காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கு வேண்டியதையும், நீ என்னிடம் கேட்டதையும், அதற்கான பலன்களையும் கிடைக்க பெற தயாராக இருப்பாயா? உன் கழுத்துக்கு கத்தியே வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூ மாலையாக மாற்றி விடுவேன் உன் சாயி தேவா. கண்மணியே, நீ பார்க்காத துயரமும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும், நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த வாழ்க்கையையும் என்னாலே உனக்கு தர முடியும் குழந்தையே. என்ன வேண்டுமோ கேட்டு என் கரங்களிலிருந்து
பெற்றுக்கொள் குழந்தையே. எப்பொழுதுமே மற்றவர்களின் உயர்வைக் கண்டு பொறாமைப்படாதே. உன் வாழ்க்கையோடு மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனென்றால் அவன் பட்ட கஷ்டம் தெரிந்தால் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரவே வராது. உனக்கான வெற்றி காலத்தை நீ நுழைந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயமாக மாறப்போகிறது. இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னை தேடி உன் இல்லமே வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கவிருக்கிறது. சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கப் போகிறாய். மகிழ்ச்சியில் சந்தோஷ திளைப்பில் திக்குமுக்காடப் போகிறாய். தங்கமே, உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றித் தருவேன் உன் சாயிநாதர். இந்த ஆண்டு இறுதிக்குள் உன் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறப் போகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் என்ன வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை நடத்தப் போகிறேன், நிகழ்த்தப் போகிறேன். நீ தோள் சாய உன் அப்பா நான் இருக்க ஏன் உனக்கு இந்த மனக்கவலை? மனசஞ்சலங்களை விட்டொழி. என்ன வேண்டுமோ அப்பா என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் ஓடி வந்து கேட்பாய் அல்லவா? அதை போல என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். கை நிறைய அள்ளிக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் செலுத்து. நிம்மதியான வாழ்க்கையை வாழ். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் என் பிரியமான கண்மணிக்கு இருக்கும். நான் உன் வாழ்க்கையை தீப ஒளி போல் மெளிர செய்வேன். தாயை தேடும் கன்று போல இந்த சாயியை தேடி வந்த உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நிச்சயமாக மாட்டேன். என்னை தாய் போல் நினைத்துக்கொள், தந்தை போல் நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்வேன் உன் சாயி தேவா. என் அன்பு கண்மணியே, நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ
தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். சில சமயம் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். சில சமயம் அதை எதிர்க்க வேண்டியும் இருக்கும். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு. உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும். உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல. உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே. என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். எது நடந்தாலும் நாம் அதை
சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவேன், ஒரு தீர்வு தரப்போகிறேன். நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே நடக்க வேண்டும் அப்படின்னு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் நினைப்பது அப்படியே நடக்கும். நம் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வு நம்மிடமே இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படுவதால், மற்றவர்களை பார்த்து இவர்கள் வாழ்வு இப்படி இருக்கிறதே, நம் வாழ்வில் மாற்றங்கள் வராதா என்று ஏக்கத்தோடும் பொறாமையோடும் பார்த்தால் நம் வாழ்க்கை மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய தெரியாமல் இருப்பது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு எதையுமே செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு அழகிய கிராமத்தில் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தார் ஒருவர். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் மனவேதனையோடும் பல கோயில்களுக்கு சென்றும் வேண்டியும் அதிர்ஷ்டவசமாக கடவுளின் ஆசிர்வாதத்தால் 15 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தையை அதிகமாக சீராட்டி பாராட்டி சற்று அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையை. அந்த பையன் வளர வளர மிகவும் அறிவாளியாகவே வளர்ந்தான். ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த அன்பு மிகுந்த பாசத்தால், அதிகப்படியான பாசத்தால் சோம்பேறியாகவே மாறிக்கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. அவன் மனதை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாமே கஷ்டப்படாமல் அனைத்துமே அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. எனவே வாலிப வயது வந்தபோதும் கூட எந்த ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அப்படியே சுற்றி கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். தன்னுடைய நண்பர்களிடம் சேர்ந்து உல்லாசமாக எந்த ஒரு கவலையும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். இப்படி வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தது. மிக சந்தோஷமாகவே நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பையனின் தகப்பனார், வேலை செய்யும் பண்ணையார், அவர் தகப்பனாரை அழைத்து, தனக்கு இன்னும் ஒரு இடம் உள்ளது, அது மற்றொரு ஊரில் உள்ளது, வேறு ஒரு ஊரில் இருக்கிறது, அந்த நிலத்தை பார்த்து கொள்ள நீங்கள் குடும்பமாக அந்த ஊருக்கு மாற வேண்டும் என்ற கட்டளையை இட்டார் அந்த பண்ணையார். உடனே அந்த அவருடைய தந்தையும் பிழைப்பதற்கு வேறு வழியில்லாமல் தன் ஊதியத்தில்தான் குடும்பம் நடக்கிறது என்ற நினைப்போடு அந்த ஊருக்கு செல்வதாக முடிவு செய்தனர். குடும்பத்தோடு செல்வதாக முடிவு செய்தனர் கணவனும் மனைவியும். ஆனால் அவனுடைய மகனோ, இந்த ஊரில் இருக்கும் என்னுடைய நண்பர்களை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று பிடிவாதமாக தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான் அந்த மகன். ஆனால் தனியாக இருக்கும் அந்த பையனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனாலும் பசி வந்து கொண்டுதான் இருக்கிறது, சாப்பிட்டாக வேண்டுமே என்ற நிர்பந்தத்தில் ஏதாவது வேலைக்கு போய் அந்த பணத்தை வைத்து சாப்பிடலாமா என்று எண்ணும் பொழுதே வேலை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் அவன் மனதில் எண்ணியது. எனவே இருப்பதை, கிடைப்பதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை ஓட்டலாம் என்ற எண்ணத்தில் சில காலம் தன் தெரிந்தவர்கள் வீட்டிலும் நண்பர்களுடைய வீட்டிலும் அங்கெல்லாம் போய் கிடைத்ததை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அந்த மகன். ஆனால் இப்படியே எத்தனை நாட்கள் தான் நகர்த்த முடியும்?
நாளாக காலங்கள் செல்ல செல்ல அனைவருமே தங்களுடைய வீட்டில் அவன் எப்படி நுழையாமல் பார்த்து கொள்வது, அவனை எப்படி வீட்டிற்குள் வராமல் தடுப்பது என்ற எண்ணத்திற்கு மாறிவிட்டனர். ஒரு நாள் பசி தாங்கவே முடியவில்லை. அப்பொழுது ஒரு தோட்டத்திலிருந்து பழங்களை திருடி உண்ண ஆரம்பித்தான் அந்த பையன். அப்பொழுது அந்த தோட்டக்காரர் அவனை துரத்தி கொண்டு வந்தார். அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் ஓட ஓடதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது, தான் வெகு தூரம் ஓடி வந்துவிட்டோம், ஒரு அடர்ந்த காற்றுக்குள் வந்துவிட்டோம் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. ஓடி வந்த களைப்பில் அசதால் தாங்க முடியாமல் அப்படியே அயர்ந்து போனான் அந்த மகன். ஆனால் அவன் கண் விழித்து பார்த்த பொழுது தன்னுடைய அருகில் ஒரு ஓநாய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து திகைத்து போனான் அந்த மகன். ஓடிவிடலாமா என்ற எண்ணம் மேலோங்கியது. அதைவிட இந்த ஓநாயின் வேகத்துக்கு நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா என்ற பலவிதமான சிந்தனைகள் அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் அவன் அதை சற்று கவனமாகவே கவனித்தான். அந்த ஓநாய்க்கு 2 கால்கள் மட்டுமே இருந்தது. அவனால் அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டான் தன்னையே. ஆனால் அவன் சிந்தனை வேறு விதமாக சென்றது. இந்த ஓநாய் எப்படி 2 கால்களை வைத்துக்கொண்டு வாழ்கிறது, எப்படி தனக்கான உணவை தேடிக்கொள்கிறது என்ற சிந்தனைதான் அவன் மனதில் எழுந்தது. இந்த காட்டில் மற்ற மிருகங்களிடமிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்கிறது இந்த ஓநாய் என்ற பலவிதமான சிந்தனை அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் அங்கு தூரத்தில் ஒரு சிங்கம் நடந்து வருவதை அவன் கண்டான். உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேக வேகமாக மரத்தின் உச்சியில் போய் அமர்ந்து விட்டான் அந்த பையன். நாம் தப்பித்து விட்டோமே, ஆனால் இந்த 2 கால் கொண்ட ஓநாய் எப்படி அந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்கப் போகிறது என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த சிங்கம் வாயில் வைத்து கொண்டிருந்த மாமிசத்தை வந்து அந்த ஓநாயிடம் போட்டுவிட்டு அமைதியாக சென்றது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மகனுக்கு ரொம்பவே சிந்தனை மேலோங்கியது. இறைவனின் கருணையோ கருணைதான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு முறையில் உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தனக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒரு அமைதியான இடத்தில் போய் உட்கார்ந்தான். யாராவது வருகிறார்களா தனக்கு உதவி செய்ய என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருந்தான். அப்படியாக 2 நாட்கள் போனது. யாருமே அவனுக்கு உதவ வரவே இல்லை. பசியால் மயக்கமடைந்தான் அந்த மகன். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். அவனை எழுப்பி தண்ணீர் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, யார் நீ, ஏன் இங்கு இருக்கிறாய் என்ற கேள்விகளை அந்த பையனிடம் கேட்டார் அந்த துறவி. அதற்கு அந்த மகன் தான் கடந்து வந்த பாதை, பார்த்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அந்த துறவியிடம் பகிர்ந்து கொண்டான். இப்படி அந்த ஓநாய் மேல் இரக்கம் கொண்ட அந்த கடவுள் என்மேல் இரக்கம் காட்டவே இல்லையே என்று வருந்தினான். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் குருவே என்று கேட்டான். அதற்கு அந்த துறவி சிரித்துக்கொண்டே, இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பார், ஆனால் இறைவன் கொடுக்கும் வாய்ப்பை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இறைவன் ஓநாயாக இருக்க உன்னை ஆசைப்படவில்லை, விருப்பப்படவும் இல்லை. உன்னை சிங்கமாக இருக்கவே அந்த இறைவன் விரும்புகிறான். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்றுதான் இறைவன் உனக்காக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார் அந்த துறவி. உன்னுடைய பலம் உனக்கு புரியவே இல்லை, தெரிந்து கொள்ளவும் நீ விருப்பப்படவே இல்லை. அப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் எல்லாம் கையில் கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய். உலகில் ஊனமாக இருப்பது தவறு இல்லை, ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதுதான், மற்றவர்களுக்கு உதவாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை நன்றாக புரிந்து கொள். போய் உன்னுடைய வேலையை செய். என்ன வேலை செய்கிறதோ அந்த வேலையை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக செய்ய பழகு. அதனால் கிடைக்கும் வருமானத்தில் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு.
உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவிகொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு.
நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும்.